யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11-12 வாசிங்க. அந்த ஒரு விஷயம் பாக்குறோம். இதை பார்த்த உடனே இதை வந்து இன்னொருத்த பார்த்துட்டு அவன் வந்து பயமுறுத்துறான், நீ அது கொன்னதானே அப்படின்ற உடனே இவன் பயமாயிடுச்சு, உடனே கிளம்பி வந்துட்டான். ஆனால் அங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய எகிப்தியன் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இந்த இவ்வளவு பேருக்குள்ள இவனுக்கு மட்டும் ஒரு உணர்வு வருது, என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஜனம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்களே, என்னுடைய ஜனத்தை வந்து அவன் அடிக்கிறானே அப்படின்ட்டு உடனே அவன் கோவப்பட்டு உடனே வந்து அங்க ரியாக்ட் பண்றான். இன்னைக்கு அப்போ நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆதங்கம் வருது அப்படின்னா, சர்ச்சில் போயிட்டு சினிமா பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு வெப்ராலம் வந்து சிலவங்க வந்து ஜெபமா மாத்துவாங்க. பாஸ்டர்கிட்ட பேச முடியாது, அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஆனா ஆண்டவரே அப்படின்ட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றாங்க அப்படிங்கும்போது, மோசே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டு அவனை கொன்னே போட்டான். பட் அவனுக்கு அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு வெப்ராலம் வருது, சார் இப்படி எல்லாம் நடக்குது, இப்படிலாம் வந்து ஜனங்கள் அழிஞ்சு போறாங்களே ஒரு வெப்ராலம் வந்து நம்ம வந்து அதுக்காக ஏதோ ஒண்ணு நம்ம புழுங்கிட்டே இருக்கிறோம். ஊழியம் பண்ண சரி, அந்த பாஸ்டர் சரியில்லைப்பா, நம்மளே வந்து பக்கத்துல ஒரு சர்ச்சை தொடங்கிடலாம், ஊழியம் பண்ணல, ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு வெப்ராலம் வரும் இல்லையா? அது எல்லாருக்குமே நமக்கு தோன்றது வாய்ப்பு. சிலவங்க சர்ச்சில் ஆமா இவங்க இப்படிதான் பாட்டு பிலிவர்ஸே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு அப்படி சொல்றதுக்கு தோணல, ஆனா மனசுக்குள்ளேயே தோணுது, சார் என்ன இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு நிலை நம்மளுக்கு இருக்குமானால் ஆண்டவர் வந்து நம்மளே செலக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.